ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 தமிழர் மரபுல இருந்து இசைக்கருவிகள் அந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம 16 மார்க் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மிருதங்கம், பறை, வீணை இந்த 3 இசைக்கருவிய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி சொல்றேன். அத வச்சு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்ட நீங்க வந்து எலாபரேட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்ட்டா ரைட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இசைக்கருவிகள். இந்த இசை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மிடற்றிசை, இன்னொன்னு கருவி இசை. மிடற்றிசைனா, இப்ப குரலால இசைக்கிறாங்க. இப்ப வாயாலேயே பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடற்றிசைன்னும். இப்ப கருவிகளால இசைக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமென்ட்டால வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கருவி இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இசை கருவிகள் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இசையை உருவாக்குவதற்கு. இசையை இசைப்பதற்கு தான் இந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இசைக்கருவிகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி, அதோட வடிவமைப்பு, அதோட தரத்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4ஆ பிரிக்கிறாங்க. தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சை கருவின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு தோல் கருவி. தோல் கருவினா, தோலால் போர்த்தப்பட்ட கருவி தான் தோல் கருவின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கருவியில வந்து பார்த்தீங்கன்னா, அனிமலோட தோல், விலங்குகளோட தோல வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு தான் அந்த கருவிகளே தயாரிச்சிருப்பாங்க. அந்த கருவிகள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னா, போர் பறைகள். போருக்கு பயன்படுத்துனாங்க. இறை வழிபாட்டு தலங்களுக்கு பயன்படுத்துனாங்க. அரசாணைகளை தெரிவிக்க, ஏன்னா ஒரு ஆணைகளை தெரிவிக்க பயன்படுத்துனாங்க. இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தோல் கருவிகள் பார்த்தீங்கன்னா, பறை, பம்பை, மிருதங்கம், முரசு இது எல்லாமே தோல் கருவிகள்ல வரும். நெக்ஸ்ட் என்ன கருவின்னு பார்த்தீங்கன்னா, துளைக்கருவி. துளைக்கருவினா அந்த கருவியில ஓட்டை இருக்கும். அதான் துளைக்கருவி. இப்ப ஓட்டை இருக்கிற கருவின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாதஸ்வரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, துளை கருவியில வரும். இந்த துளை கருவி எப்படி வந்து உருவாச்சுன்னா, இப்ப வண்டு துளைத்த மூங்கில். இப்ப மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னா, வண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டை போட்டிருக்கும். அது மூங்கில் ரொம்ப நாள் ஆக ஆக வண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டை போட்டிருக்கும். அந்த ஓட்டை வழியா வந்து பார்த்தீங்கன்னா, காத்து சென்று அது வந்து ஒரு இசையா வந்து பார்த்தீங்கன்னா, உருவாயிருச்சு. அத அடிப்படையாகக் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா, துளை கருவிகள் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. "வண்டு துளைத்த மூங்கில் மரத்தின் வழியாக காற்று செல்கையில் எழுந்த இனிய ஓசையைக் கேட்டு இதன் அடிப்படையில் இசைக்கருவிகள் உருவாக்கப்பட்டன." இது முல்லை நிலத்து மக்கள் கண்ட கருவியாக குழல் உள்ளது. இப்ப முல்லை நிலத்து மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த துளை கருவிகள வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. துளை கருவிகள் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்னதுதான். நாதஸ்வரம், புல்லாங்குழல், ஒத்து, முகவீணை இது எல்லாமே துளை கருவிகள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நரம்பு கருவி. நரம்பு கருவி பார்த்தீங்கன்னா, தந்தி வாத்தியம். நரம்பு கருவிய தந்தி வாத்தியம்னு சொல்லுவாங்க. யாழ், வீணை, தம்புரா, பிடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நரம்பு கருவி. நரம்பு கருவினா, அந்த யாழுல பார்த்தீங்கன்னா, நரம்பு மாரி இருக்கும்ல. வீணையில பார்த்தீங்கன்னா, அந்த மெலிசா நரம்பு மாரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு கருவிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கஞ்சக் கருவி. கஞ்சக் கருவினா, உலோகத்தால் செய்யப்பட்ட கருவிகளை கஞ்சக் கருவிகள் என்று அழைப்பர். அது பார்த்தீங்கன்னா, கைத்தாளம், பிரம்மத்தாளம், எலத்தாளம், குழித்தாளம், சல்லரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கஞ்சக் கருவின்னு அழைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இசை கருவிகள்னு கேட்டாங்கன்னா, இத 4த்தையும் ஜெனரலா ரைட் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போற கருவி என்னன்னா, மிருதங்கம். மிருதங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு இசை கருவி. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிருதங்கம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிருதங்கம் என்று பகுபடும் வடமொழிச் சொல்லுக்கு மண்ணை அங்கமாகக் கொண்டது. மிருதங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வடமொழிச் சொல்லு. அதுக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா, மண்ணை அங்கமாகக் கொண்டது அப்படின்னு பொருள். ஆனா, இந்த மிருதங்கம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மரத்தால தான் செஞ்சதா இருக்கும். எல்லா மிருதங்கமும் பார்த்தீங்கன்னா, மரத்தால தான் செஞ்சதா இருக்கும். ஆனா, அதோடைய தமிழ் பொருளே என்னன்னா, மண்ணை அங்கமாகக் கொண்டது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணால செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி பொருள். ஆனா, அது மரத்தால தான் செஞ்சிருப்பாங்க. இந்த மிருதங்கம் பொறுத்தவரைக்கும் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, முதிர்ந்த பலாமரம் அந்த முதிர்ந்த பலாமரத்த வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மிருதங்கத்த செஞ்சிருப்பாங்க. இந்த மிருதங்கத்துல பார்த்தீங்கன்னா, நடுப்பக்கம் இந்த நடுப்பக்கம் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். ஆனா, மத்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த வாசிக்கிற 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, நடுப்பக்கத்த விட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதான் அதோட ஸ்ட்ரக்சரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்கத்துக்கும், இன்னொரு பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா, தோல்வார் இந்த பட்டையா போகுதுங்க பார்த்தீங்களா? அதான் தோல்வாரு. இந்த தோல்வார் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துக்கும், இன்னொரு பக்கத்துக்கும் 2 பக்கங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, தோல்வார் இணைந்திருக்கும்னு சொல்றாங்க. சரியா? அதே இந்த வலது பக்கத்த வலந்தலைன்னும், இடது பக்கத்த இடந்தலைன்னும் சொல்றாங்க. இடந்தலை அல்லது தொப்பின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த வளந்தலையோட இதான் வளந்தலை. இதோட நடுவுல பார்த்தீங்கன்னா, கரணை இடப்பட்டிருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, கரணைன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப கரணைனா என்னன்னு பார்க்கலாம். கரணைனா, கிட்டான் என்ற ஒரு வகை கல்லை பொடியாக்கி, கிட்டான்னு ஒரு வகை கல் இருக்கு. அந்த கல்ல வந்து பொடியா ஆக்கி, அதை அரிசி சோற்றுடன் கலப்பதன் மூலம் கிடைக்கும் கலவைக்கு சிட்டம் என்று பெயர். அந்த கல்ல வந்து பொடியாக்கி, அத வந்து அரிசி சோற்றோட பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பொருள் தான் அது பார்த்தீங்கன்னா, சிட்டம்னு அதுக்கு பொருளு. இந்த சிட்டத்த பார்த்தீங்கன்னா, அடுக்கடுக்காய் வட்டமாக வளந்தலையின் மத்தியில் இடப்படும். அந்த சிட்டத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுக்கடுக்கா இந்த வளந்தலையோட வந்து சென்டர்ல பார்த்தீங்கன்னா, அடுக்கடுக்கா வைப்பாங்க. இந்த மாரி அடுக்கடுக்கா வைக்கிறது பார்த்தீங்கன்னா, கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரணை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்ருதி. இப்ப அவங்க பாட்டு பாடும்போது, அந்த பாடலுக்கு ஏத்த ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரணை மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அது மிருதங்கத்தோட தனி சிறப்புன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல குச்சி மிருதங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குச்சி மிருதங்கம்னா ஒண்ணும் இல்ல. இந்த வலது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 தோள்களுக்கு நடுவே மெல்லிய குச்சிகளை சொருகுவர். அந்த 2 தோள்களுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு குச்ச சொருவிடுவாங்க. அந்த குச்ச சொருவுனதால அதிலிருந்து ஒரு டிஃபரண்டான ஒரு புதுவிதமான ஒரு சவுண்ட் ஓசை வந்து எழும்னு சொல்றாங்க. அதான் வந்தீங்கன்னா குச்சி மிருதங்கம். நெக்ஸ்ட் பார்க்க போற இசைக்கருவிகள் பார்த்தீங்கன்னா, பறை. பறை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொன்மையான தோல் கருவி. பறைனாலே தோல் கருவின்னு சொல்றாங்க. இந்த பறை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் தான் நம்மளால வாசிக்க முடியும். அதுல பார்த்தீங்கன்னா, தோலால விலங்குகளோட தோலால வந்து பார்த்தீங்கன்னா, அத இறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு குறுந்தடி, ஒரு சின்ன குச்சிய வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பறை வந்து பார்த்தீங்கன்னா வாசிப்பாங்க. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வரும்னு சொல்றாங்க. இரட்டை முகங்கள் இப்ப 2 சைடும் வாசிக்கிற மாரி இருந்தது. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முகம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பறை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சைடு தான் வாசிக்கிற மாரி இருக்கும். பறையோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய வகையா பிரிக்கிறாங்க. போர் பறை. போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற பறை போர் பறை, வெறுப்பறை, வெறியாட்டு பறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேரோசை பறை, தட்டை பறை என்று வழங்குவர் சொல்றாங்க. அதே தொல்காப்பியர் வந்து என்ன பண்றாருன்னா, திணை அடிப்படையில குறிஞ்சி பறை, முல்லை பறை, மருதப்பறை, நெய்தல் பறை, பாலை பறை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து இந்த பறைகள வந்து பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்துறாரு. பறைகள வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, இப்ப பகைவர் நாட்டை கைக்கொண்ட பின், இப்ப போருக்கு போயிட்டு பகைவரோட நாட்ட கைக்கொண்ட நம்ம நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பகைவரோட நாட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, பறை அடித்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்திய வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, தோல்விகளையும் பறையடித்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பாங்க. அது ஒரு மரபுன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வயலில் வேலை செய்யும் உழவர்கள் ஊக்கம் பெற மருதப்பறை ஒலிப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெல் அறுக்கும் பொழுது அரிப்பறை முழங்குவர். இப்ப வயல்ல வேலை செய்றாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ஊக்கம் தர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மருதப்பறை அத வந்து அடிப்பாங்க. நெல்ல வந்து அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரிப்பறை அத அடிப்பாங்க. ஆறலை கள்வர் வழிப்பறி செய்யும் பொழுது பறை கொட்டுவர். யாருன்னா கள்வர் வந்து பார்த்தீங்கன்னா, வழிப்பறை செய்யும்போதும் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம பறை கொட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. மதம் பிடித்த யானையின் வருகையை அறிவிக்க பறை ஒலிப்பர். ஏன்னா ஒரு யானை வருதுன்னா கூட, மதம் பிடித்த யானை வருதுன்னா கூட பறை அடிச்சு, யானை வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்வாங்க. கழை கூத்தாடுபவர் களத்தின் கண் பறை முழங்குவர். கூத்தாடுறவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பறை அடிச்சு கூத்தாடுவன்னு சொல்றாங்க. செய்திய அறிவிக்க பார்த்தீங்கன்னா, பறை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பறை பயன்படுத்தும் இடங்கள். நீங்க அத ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே எழுதலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற கருவி பார்த்தீங்கன்னா, வீணை. வீணை வந்து இசை கருவிகளோட அரசி என்று அழைக்கப்படும் கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா, வீணை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு நரம்பு கருவி. நம்ம வீணை பார்த்தீங்கன்னா, நரம்பு கருவியில வரும். இந்த வீணை பார்த்தீங்கன்னா, தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா, வழக்குல உள்ளது. எல்லாருமே இப்பயும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீணை இப்ப வந்து தற்போது இருக்க வீணை வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர் ரகுநாத நாயக்கர் உருவாக்கியது என்பர். இப்ப நம்ம வழக்கத்துல பயன்படுத்துற அந்த வீணைய யார் உருவாக்குனாங்கன்னா, தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர் ரகுநாத நாயக்கர். அவரு உருவாக்குன வீணை. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வீணைக்கு ரகுநாத வீணை, இல்ல தஞ்சை வீணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீணைய எப்படி செய்யறாங்கன்னா, குடம், மேற்பலகை, தண்டு, சுரைக்காய், பிரட்டை, யாழி, முகம், மேளச் சட்டம், மெழுகுச் சட்டம், 24 மெட்டுக்கள் போன்ற பாகங்களைக் கொண்டு விளங்கும் பலாமரத்தால் செய்யப்படும்.
இந்த வீணை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பலா மரத்தால செய்றாங்க. இந்த மாரி இந்த மேல குடுத்துருக்க இந்த பாகத்தெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த வீணைய வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா செய்றாங்க. அதுல இருக்க பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறது எல்லாமே பார்ட்ஸு. ஒரு சில பார்ட்ஸ்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வீணைய வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. வலது கையின் ஆள்காட்டி விரலும், நம்மளோட ரைட் ஹேண்டோட ஆள்காட்டி விரல், காட்டும்ல அந்த விரலும், நடுவிரலும் கம்பிகளை மீட்டுவதற்கு இந்த 2 விரலுமே பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்க அந்த நரம்பு கம்பிகள வந்து பார்த்தீங்கன்னா, இசைக்கிறதுக்கு வச்சுப்பாங்களாம். நெக்ஸ்ட் இடது கை லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, இதுல இருக்க ஆள்காட்டி விரலும், நடுவிரலும் பார்த்தீங்கன்னா, இசைப்பதற்கு பயன்படுத்தப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பிகள மீட்டுவாங்க. அந்த கம்பிகள்ல மேல கைய வச்சுட்டு இது பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க ஆள்காட்டி விரலும், நடுவிரலும் பார்த்தீங்கன்னா, அத இசைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இந்த தாள சுருதி தந்திகள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டு விரலால் மீட்டப்படும். சுண்டு விரல பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த தாள, சுருதி தந்திகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இசைப்பாங்க. தந்திகளை மீட்டுவதற்காக சிலர் விரல்களில் நெளி எனப்படும் சுற்று கம்பிகளையும் இட்டுக்கொள்வர். இப்ப இந்த தந்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த வீணை வீணையில வர டெர்ம்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தந்திகளை மீட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, விரல்கள்ல நெளின்னு ஒரு கம்பிய வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் தந்திய வந்து மீட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த வீணைக்கு யாரெல்லாம் நல்லா இந்த வீணை துறைக்கு உழைத்தார்கள்னா, வீணை தனபால், வீணை காயத்ரி, வீணை எசு பாலச்சந்தர், வீணை சிட்டி பாபு போன்றோர் இத்துறை மேம்பாட்டிற்காக உழைத்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வீணை பத்தி ஜெனரல் கான்செப்ட். நான் சொன்ன கான்செப்ட்ட கொஞ்சம் உள்வாங்கிட்டு ஏன்னா இது டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அந்த வீணையோட ஸ்ட்ரக்சர பத்திலாம் நெறைய குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டாலே நீங்க பார்த்தீங்கன்னா, கதை மாரி ஜெனரலா நீங்க ரைட் பண்ணிடலாம். சொன்னது புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன கன்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வேற எதனா கன்டென்ட் வேணும்னா சொல்லுங்க. நான் அதையும் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ்.